இயல்பாகவே என்ன ஆகும்னா வாழ்க்கையோட தன்மை வந்து மாறிப்போகும். பொறுப்புகள்லாம் விட்டுட்டு விலகும்போது நாம் வந்து தனிமைப்படுத்தப்படுவோம். ஒரு காலகட்டத்தில் குழந்தை இருப்பாங்க, புருஷன் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அம்மா வந்து எந்த புள்ள வலிமையானதோ, எந்த புள்ள தன்னை தாங்குமோ அந்த அந்த பிள்ளைய வந்து சார்ந்திருக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கணவர் வந்து எந்த பிள்ளையோ, அதாவது கணவர் வந்து விட்டுட்டு ஓடி போகலாம், இல்லைன்னா அவருக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், பொண்டாட்டிக்கு வந்து வேறு மாதிரியான எண்ணங்கள் வரலாம். இப்படி எவ்வளோ இருக்குது, சரியாக சொன்னேன்னான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வந்த கருத்தை சரியாக சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றிக்கணும். வாழ்க்கை எப்படி போகுதோ அந்த அந்த பாதையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது. ஐயையோ நம்ம இப்படி இருந்தோமே, இப்படி ஆகிட்டோமே, தனியாக இருக்கோமே, நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையே, அந்த மாதிரிலாம் தாட் வந்துச்சுன்னா அப்படி தான் பேல். ஆனால் அது அப்படி இல்லை. டிபெண்டன்சி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் லைஃப். யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணாமல் வாழுங்க, யாரையும் சார்ந்திருக்காதீங்க. எப்போ தனியாக இருந்தாலும் தனியாக பழிச்சிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் தனியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கை வந்து வேறு மாதிரியாக இருக்கும்போது உங்களால் போய் ஒட்ட முடியாது இல்லையா சில இடங்களில். அந்த மாதிரி இடங்களில் ஐயோ நமக்கு ஒட்ட முடியல, அந்த மாதிரிலாம் வந்து கவலைப்படாதீங்க. நான் திரும்ப தூங்க போகிறேன். டாடா பாய்.